சோஷியல் மீடியா ஃபுல்லாக அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆனதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆச்சுல. ஸோ அவங்க ஃபேன்ஸோட போய் சர்ப்ரைஸாக வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் வந்து பார்க்கறதுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் போனனால அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே வந்து நிறைய க்ரௌட் வந்துச்சு. ஸோ அங்கே படம் பார்க்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் பசங்களோட வந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து முடியாமல் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் அண்ட் பசங்க 2 பேருமே வந்து மயக்கம் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியுமே அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் மார்னிங் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. பட் ஈவினிங்கே பெயிலில் வெளில வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு தொகையாக வந்து ஒரு 25 லட்சம் தரேன் அண்ட் அவங்க ஃபேமிலி இதுக்கப்புறம் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அல்லு அர்ஜுன் சொல்லிட்டாரு. ஸோ முன்னாடியே வந்து இந்த போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் தான் இந்த விஷயம் நடந்திருக்காது. சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. பட் அந்த FTFSே பார்க்கணும், ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் நான் போய் அடிச்சு பிடிச்சி பார்க்கணுன்ற அவசியம் இருக்கா என்ன? ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களை ரசிச்சு பாருங்க, அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுங்க, அவங்க மேலே நிறைய லவ் வைங்க. பட் அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மைண்ட்குள்ளே போயிட்டு இருக்காதீங்க. நான் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு லைஃப்னு ஒன்று இருக்குது.